ஹாய் கைஸ், நான் உங்கள் சோலோ கேமிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நான் வந்து கிராணி பண்ணலான்ற பிளானில் தான் இருந்தேன். எதுக்காக வந்து மைன்கிராஃப்ட்னா அந்த ஓட்டிங் போர்டு வந்து நான் போட்டிருப்பேன். அதில் வந்து எல்லாருமே வந்து மைன்கிராஃப்ட் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து மைன்கிராஃப்டில் வந்து வந்திருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி சேனல் பேர் வந்து நான் ஒன்றும் மாற்றி சொல்லலை. நம்ம சேனல் பேர் வந்து ரீசெண்டாக மாற்றிட்டோங்க. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 6ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். அதாவது வந்து மணல் கோயில். அந்த மணல் கோயிலுக்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம குதிரையை இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறோம். குதிரை போட்டு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிச்சிருவோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி போகணுன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு -320 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம போகணும். -320 ரேஞ்சுக்கு போகணும். ஓகேங்களா, ஐயோ இந்த சைடு வேறு இதுவா முட்டு செஞ்சு. ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக -320 ரேஞ்சுக்கு போவோம். ஐயோ தண்ணி வேறு இங்கே ஸ்டார்டிங்லேயே இருக்கே. ஓகேங்க விடுங்க, இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுறோம். முடிஞ்ச அளவு குதிரையை வச்சு பண்ணுற ஜம்பா. ஐயோ அசிங்கப்பட்டனே, தண்ணிக்குள்ளே வந்து ஜம்ப் பண்ணிட்டேன். சரி ஓகே விடுங்க, இப்போ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க. ஓகேங்களா, சரி ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் போனோம். ஒரு -320 ரேஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து இப்போ நம்ம போனோம். மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸு கிராணி சாப்டர் 2 இந்த மொட்டையெல்லாம் இருப்பான், அவனெல்லாம் வச்சு நம்ம வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, இங்கேருந்து ஐயோ நாங்கள் ரொம்ப முன்னாடி வந்துட்டேங்க. ரொம்ப முன்னாடி வந்துட்டேன். இருங்க, நம்ம வந்து ஒரு -320 ரேஞ்சுக்கு இங்கே இதுவா ஐயோ ரொம்ப 40க்கும் வந்துட்டேன். இருங்க, ஓகேங்க, இது கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். ஓகேங்க, இதுக்கு மேலே வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். அதனால் நான் கட் பண்ணிவிட்டு டெசர்ட்லேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். கைஸ், டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா, டெசர்ட் ஆண்ட வந்தாச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம குதிரையை வந்து எதனா ஒரு இடத்துல கட்டி போடணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தான் வரப்போகுது. அதனால் ஒரு நல்ல இடத்த பார்த்து குதிரையை கட்டி வச்சுடுவாங்க. இங்கே வரையில் வேற இந்த ஜாம்பி கூட வந்து கொஞ்சம் தகராறாகி போச்சு. இவங்க வந்து என் வழியை மறைச்சி காசு கேட்குறானுங்க. நான் வந்து விடுவேனா சும்மானுங்களே, ஸ்வாட் எடுத்து போட்டு ஒரே போட்டேன். சரி ஓகே இருங்க, நம்மளோட குதிரையை வந்து இந்த இடத்துல அப்படியே கட்டி வச்சுடுவாங்க. ஓகே, இந்த இது வேறு நோட்டீஸ் பண்ணோம் இந்த கோஆர்டினேட்ஸை. சரி விடுங்க, கரெக்டாக கோஆர்டினேட்ஸ்னது 1171 ஏதோ ஒன்று. சரி விடுங்க, இப்போ நம்ம வந்து குதிரையை கட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம போட்டில் தான் போக போகிறோம். இதுக்கு மேலே அந்த சைட்லேருந்து நம்ம போட்டில் போகணுங்க. கப்பல் வந்து ஐயோ வாய்ப்பு வளருது. எனது கப்பல் பிரயாணம் தான் பண்ண போகிறோம். ஓகேங்க, இப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போவோம். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த சைடில் தான் வந்து கப்பல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கேயா ஆமாங்க, இங்கேருந்தா ஏதோ பாருங்க அந்த ஸ்ட்ரே ஸ்கெலிட்டனு. இவனுங்க வந்து கொஞ்சம் டேஞ்சரான பசங்க. இவனுங்க வந்து ஏதோ எஃபெக்டெல்லாம் வந்து பாய்சன்லாம் தொட்டு விடுவானுங்க ஆரோவில். சரி விடுங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே நான் வந்து திரும்ப ஒரு இடத்துக்கு போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேங்க. ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து லென்த்தியாக போயிடும். இந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு ஃபைனலி. ஓகேங்க, இப்போது போயிட்டு நம்ம வந்து நான் என்னடா ஆஃப் ஆட்டில் சுற்றிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னை போட்டு இந்த ஜாம்பி ஸ்கெலிட்டன் பாயிண்ட்லாம் வந்து தகராறு இழுத்து விட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியலங்க. இப்போ எதனா ஒன்று பண்ணியே ஆகணும். இருங்க, அந்த 3 பிளாக் உடச்சி அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்ட்ரெயிட்டில் மேலே ஏற்றுறா எப்பா. சரியான பிரச்சனையாகி போச்சுங்க. இனிமேல் நம்ம எவனா ஒரு அடி அடித்தாலும் போதும், நம்ம கதையே காலி. இருங்க, இவனை அப்படியே போட்டு தெளிட்டு நம்ம வந்து கீழே இவனோட கறி எடுத்து சாப்பிட்ருவோங்க. இருங்க, டேய் வடா மண்டியா, நீ செத்துறா, வடா வீரத்தை காட்டுறா, யாரா வாடா சிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். வரியா டேய் சாப்பிடா மண்டியா. ஓகே இருங்க, நம்மளுக்கு எனக்கு வேறு 2 பிளாக்லேருந்து குதிக்கிறதுக்கே லைட்டாக பயமாக இருக்குது. ஓகே இருங்க, நம்ம அப்படியே சீக்கிரமாக சாப்பிட்டு சருக்குன்னு போய்ட்டோம். இப்போ மட்டும் ஒரு ஸ்கெலிட்டன் வந்து உரான அம்பு அப்படியே போரில் எல்லாம் கீழே விழுதான். எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கலே கொடூரமாக இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். டெசர்ட் டெம்பிள் வேறு கண்ணு கட்டின தூரத்தில் தெரியவே மாட்டேங்குதுங்க. ஓகேங்க, சீக்கிரம் ஸ்ட்ரெயிட்டாக போடா. ஒரே பிரச்சனை தகராறி போயிடுச்சு இந்த ஜாம்பிக்கிட்ட. இவனுங்க வந்து ரோட்டில் டிராஃபிக் டேய் எப்பா இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த கேவுக்குள்ளே விழுந்துருப்பான், அந்த லஷ் கேவுக்குள்ளே. அது என்னது அப்பாடா வந்தாச்சுங்க. சொல்லிக்கிட்டே இருந்தேன் என் தங்க குட்டி வாடா சிங்க குட்டி வந்தாச்சு. எப்படியோ டெசர்ட் டெம்பிளுக்கு. இதுதாங்க அது டெசர்ட் டெம்பிள். இங்கே வந்து உள்ளே வந்து ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கில் மட்டும் கால் வைக்கவே கூடாது. அப்படியே சர்றன்னு உடச்சிட்டு போயிடுவோம். தோருக்கு பார்த்தீங்களா அது. இருங்க, நம்ம எதுக்கும் இங்கே அப்படியே உட்காந்து பார்ப்போம், எவனா ஃபாலோ பண்ணிட்டு வரானான்ட்டு.
ஏங்க இல்லைங்க யாரும் ஃபாலோ பண்ணல. சரி இப்போ ஓகே. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். அந்த பர்பிள் கலரை மட்டும் நம்ம வந்து தொடவே கூடாதுங்க. ஏன்னா அதை தொட்டோம் நம்ம கதை காலி. ஓகே இருங்க, இங்கே வந்து அந்த இது இருக்குது, அதை உடச்சிடுவோம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் வந்து ஓகே ஓரளவுக்கு லூட்டு தான் இருக்குது. நல்ல வேலை இந்த ராட்டன் ஃப்ளஷ் வேறு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இது வந்து பாய்சன் தான், இருந்தாலும் நம்ம வந்து இப்போதைக்கு இதை சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. டெய் பிரியாணி சிக்கனு போர்க்குன்னு தின்னுக்கிட்டு இருந்தேன்னா உட்காந்து ராட்டன் ஃப்ளஷை தின்ன விட்டானுங்க. ஏங்க புக்குங்க, ஸ்மித்து 1 புக்கு இருக்குது. ஓகே, இந்த என்சான்மெண்ட் புக்கு வேறு எதனா கிடச்சா நல்லாயிருக்கும். என்சான்மெண்ட் புக்கு ஆஹா 3வது கோல்டன் ஆப்பிள். ஓகே, இது வரைக்கும் 3 கோல்டன் ஆப்பிள் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, எங்கள் ஹார்ஸுக்கு வந்து 6 மரம் எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம குதிரைக்கு போட்டு அழகு பார்க்க வேண்டியதான். ஓகே, எக்ஸ்ட்ரா 2 வேறு இருக்கா. ஓகேங்க, அயன்லேயே இன்னொன்று ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துப்போம். இப்போதைக்கு வந்து நம்ம கோல்டன் ஆப்பிள் சாப்பிட ஏங்க பேசிக்கிட்டு இருக்க சாக்கிலே 4வது கோல்டன் ஆப்பிள் கிடைக்குதே. பரவாயில்ல, எனக்கு வந்து லக்கு தான் வந்ததுக்கு வந்து ஓரளவுக்கு ஒர்த்து தான் அந்த லூட்டு. எல்லாம் அவ்வளோதான், ஒன்று சேர்ந்துருச்சு. ஓகேங்க, இதை எடுத்து வச்சுப்போம். இந்த போன்னு இந்த என்னது இது நூல், இந்த நூல் எல்லாமே எடுத்து வச்சுப்போம், எதுக்கும் யூஸ் ஆகும். இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஏன்னா இங்கேயே வந்து ரொம்ப பல கதறுகள் குமுறுகள் எல்லாம் வாங்கியாச்சு. நீங்கள் ஜாம்பி மண்டையனுங்களை போட்டு நம்மளை உயிரோடே உள்ளங்க போட்டு நம்மளை கொன்று எடுத்துட்டாங்க. இருங்க, எதுக்கும் எல்லாத்துலேயும் பார்த்துப்போம். அப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து மிஸ் பண்ணுற போகிறேன். ஓகே இருங்க, அதை அப்படியே உடச்சிட்டு கொஞ்சம் டிஎன்டி, அந்த டிஎன்டி எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே எடுத்துப்போம். இப்போ ஓகேங்க, டிஎன்டி எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே தான் இனிமேல் நம்ம போகணும். ஓகேங்க தம்பி, அப்படியே இருந்தால் கொஞ்சம் ராட்டன் ஃப்ரெஷ்ஷஸ் ஆடுப்பா. ஓகே, இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம சாண்டை போட்டு கடக்குன்னு அப்படியே மேலே ஏறிடுவோம். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா நம்மளை கண்டிப்பாக முடிச்சு விட்ருவாங்க. இருங்க, இங்கே மேலே இதை ஓடடா. அவ்வளோதான், வந்தாச்சு. எப்படியோ டெசர்ட் டெம்பிளுக்கு வந்துட்டோங்க. இப்போ டெசர்ட் டெம்பிளுக்கு வந்ததுலாம் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வந்து எப்படின்னா உயிரோடு போகணும். அதுதான் அங்கே வந்து மின்தோ ஐயோ சொல்லிகிட்டு இருக்க சாக்கிலே வந்து தம்பி சர்ப்ரைஸ் கொடுக்குறாப்புல வந்துட்டாரு. ஓகேங்க, இவன் வேறு வந்து நம்மளை போட்டு தள்ளிகிட்டு இருக்கிறான். ஓகே இருங்க, இந்த ராட்டன் ஃப்ளஷ் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். மறக்காமல் என்னை பற்றி கொஞ்சம் கமெண்ட்டில் ஒரு 4-5 குறைகளை சொல்லிட்டு போங்க. அதாவது குறைன்னா என்னடா குறை அவன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் பண்ணுற வீடியோ வந்து நல்லாயிருக்கா, கமெண்ட்ரி நல்லாயிருக்கா, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. ஓகேங்களா. ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போனோம். ஐயோ இங்கே ஒரு குட்டியாக ஒரு பள்ளம்லாம் நோண்டி கிடக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் நோட் பண்ண வேணாங்க, அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். இந்த ஹஸ்கு பயப்புள்ளைங்களாம் கடுப்பேற்றுறானுங்க. ஓகேங்க, இங்கேருந்து நான் வந்து திரும்ப டெசர்ட்டுக்கு போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்க, வந்தாச்சு. ஓகே, அப்படியே டெசர்ட்டுக்கும் வந்தாச்சு. பேசிக்கிட்டு இருக்க சாக்கில் ஐயோ என் சல்ல குட்டி கண்ணு குட்டி வாடி தாங்க. இன்றைக்கி இந்த குதிரையை வச்சு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பிரயாணமும் பண்ணேன். ஓகேங்களா. சரி, இந்த குதிரையை அப்படியே பத்திரமா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவோம். நான் ஆல்ரெடி இன்னொரு குதிரை கூட வச்சுருந்தாங்க. அது வந்து இதே மாதிரி அஃப்ரீனில் இன்னொரு டெசர்ட் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கையில் ஒரு இடத்துல விட்டுட்டேன். இந்நேரத்துக்கு அது அந்த இடத்துல இருக்குமான்னு கூட தெரியல. ஓகே, இப்போ அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அந்த இடத்துக்கு போயிடுவோம். இப்போ நம்ம கடன்னு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு போயிடுவோங்க. ஏன்னா இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா வந்து ரொம்ப டேஞ்சரு. ஓகேங்களா. பாலைவனம் வேறு, தண்ணி தாகம் எடுத்து நான் உங்களை வீட்டாண்ட போயிட்டு மீட் பண்ணுறேன் ஒரே நிமிஷம். ஓகேங்க, அப்படியே பேசிக்கிட்டு இருக்க சாக்கிலே வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. எப்பா என்ன வேலை, என்ன விஷயம். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு எல்லாத்தையும் லூட் அடிச்சுட்டு வரதே ஒரு தனி சோகம் தாங்க. இருங்க, இப்போ நம்ம வந்து இந்த குதிரைக்கு வந்து மெயினாக ஃபுட்டெல்லாம் கொடுத்துடுவோம். ஏன்னா வந்து இவனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன் செல்லக்குட்டி. வா தெரியாமல் அடிச்சிட்டேன். வா. ஏன்னா அவன் வந்து பயங்கரமாக நம்ம குதிரைக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இருங்க, இப்போ வீட்டுக்கு கொடுத்தா தான் அவனுக்கும் வந்து உடம்பு தேத்துறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்க, இருங்க அப்படியே எல்லாத்தையும் உடச்சி எடுத்துடுவோம் வீட்டு எல்லாமே. இப்போ வந்து அவனுக்கு பாருங்கள் ஹார்ட் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, அந்த ஹெல்த் பாயிண்ட்டு. இப்போ வந்து வீட்டு சாப்பிட்டதுமே சும்மா தெம்பாயிடுவாப்புல. ஓகே, இப்போ நான் வந்து குதிரையாண்டு வந்து ஒரு கொஷின் கேட்க போகிறேன். ஓகேங்க, ஏதோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஓகே, பயங்கரமாக அட்வென்ச்சர்லாம் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோ வந்து முடிப்போங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும். என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வர் வந்து ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம சர்வர் வந்து ஓப்பன் பண்ணலான்ற ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கோம். சர்வர் அப்படின்னா என்னதுன்னா, நீங்கள் நான் எல்லாருமே சேர்ந்து ப்ளே பண்ணுற ஒரு ஏரியா தான் சர்வரு. அந்த மாதிரி நம்மளும் ஒரு சர்வர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஒரு சர்வர் வந்து க்ரியேட் பண்ணலாமா வேணாமான்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ கிராணி
அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஹாரர் கேமு இது மாதிரி எல்லா வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, உங்களை வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ், பை.